உட்காருங்க. கொஞ்சம் நகைச்சிருங்க. எப்படா டாக்டர் வரும்? இப்போ வரியா? சீக்கிரம் போ. உங்களுக்கு என் மேல உள்ள அன்புக்கு ரொம்ப நன்றி. நிப்பாட்டு. வணக்கம் டாக்டர் ஐயா. ஐயா, அவர் யாரும் தெரியுதுங்களா? பெரிய நடிகர் பியூ சின்னப்பா. ஓ, நல்லா தெரியுமே. நேற்று ராத்திரி டிராமால நடிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தாரு. டிராமா முடிஞ்ச உடனே ஒரே பல்லு வலி. கொஞ்சம் பாருங்களேன். வாய் தரங்க சார். தரங்க. ரெண்டு பல் கெட்டு போயிருக்கு. இப்ப என்ன பண்றது? அது ரெண்டையும் எடுத்துதான் ஆகணும். ஐயோ, வலிக்குமே. எடுக்கலன்னா வலி நிக்கவே நிக்காது. சரி, எடுத்து தொலைங்க. அம்மா, முடியல. வாய் தரங்க. தரங்க. துப்பிடுங்க. எடுத்தாச்சா? இல்ல இல்ல, இனிமேதான். பல்லு வலி சரியா போச்சு டாக்டர். அம்மா, போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நாடகத்திலையும் சினிமாலையும் நான் பெரிய நடிகர். என்னோட சமீபத்த படம் பார்த்துருக்கீங்க? மூஞ்சி. என்னோட சமீபத்திய படம் பார்த்துருக்கீங்களோ? இல்ல. நான் அதில் நான் மன்னாதி மன்னன். நூற்றுக்கணக்கான பட வீரர்களை ஒரே கையில் கத்தி வச்சுட்டு சண்டை போட்டு அவங்கள ஓட ஓட விரட்டி நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன பல்லு வலிக்கிட்ட இந்த மன்னாதி மன்னன் தோத்துட்டேன். நீங்க கெட்டிக்காரர் டாக்டர். இவர் டாக்டர் மட்டும் இல்லைங்கயா, மலையாளத்தில் சினிமா படம் எடுத்திருக்கிறார். அந்த ஊர்ல முதல் படம் எடுத்தவர் இவரு தான். அப்படியா? வணக்கம் முதலாளி. உங்க காலை தொட்டு வணங்குறேன். ஐயோ, எவ்வளவு பெரிய. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. அந்த நேரத்தில் ஒரு ஆசை, ஒரு படம் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டீங்க? டாக்டர் வேலை பார்க்கறதோட படமும் எடுக்கலாமே. இல்லையா, இனிமேல் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? மனசுக்குள்ள சினிமா ஆசை இருக்கா இல்லையா? அது வந்து இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்ல? இருக்குயா. ரத்தத்தில் மட்டும் கலை உணர்வு வந்தா அது என்னைக்கும் எப்பவும் போகவே போகாது. ஆசை இருந்தா எடுங்க. மெட்ராஸுக்கு வாங்க, தமிழ் படம் எடுப்போம். நான் நடிக்கிறேன். பியூ சின்னப்பா போல அவ்வளோ பெரிய ஸ்டாரு. அவரே எப்படி சொன்னதும் உள்ளுக்குள்ள அடங்கியிருந்த சினிமா பைத்தியம் திரும்பவும் வெளியே வந்துருச்சு. வேண்டான்னு ஜானட் பல தடவை சொன்னான், கேட்கல. அது வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு மெட்ராஸுக்கு போனேன், சின்னப்பாவை பார்த்து தமிழ் சினிமா எடுக்க. ஆனால் மெட்ராஸ் போனதுக்கப்புறம் சின்னப்பாவை சந்திக்க முடியல. அவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து தோணுனது போல வாழ்ந்த, கொண்டு போன பணம் அத்தனை இழந்த. அதோட எல்லாம் நாசமாயிடுச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஊர் பக்கம் வரவே இல்லை. ஜானட்டையும் குழந்தைகளையும் நினைக்கவே இல்லை. அவங்க எப்படி வாழ்க்கை ஓட்டுவாங்கன்னு கூட யோசிக்கல. அதோட டேனியலாக இல்லாமல் போய் சினிமா மேலேயே ஒரு வெறுப்பாயிடுச்சு. திரும்ப அகஸ்தீஸ்வரத்துக்கு வந்து இங்கே கிளினிக் ஆரம்பித்தாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பல்லெடுக்கிறப்ப கை நடுங்க ஆரம்பித்தனால நோயாளிங்க வர்றது நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஜேசி டேனியல் பல் டாக்டராகவும் இல்லாமல் சினிமாக்காரனாகவும் இல்லாமல் போயிட்டான். இதுக்கிடையில் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்காக நான் எதையுமே பண்ணல. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறது சரியில்லைல்ல. எல்லாரும் அவங்க வழியில் போயிட்டாங்க. இவன் மட்டும் இஷ்டம், வெறுப்பு, சங்கடம், பட்டினி எல்லாத்தையும் பங்கு போட்டு என் கூட இருக்கா.
ஒரு நாள் பத்திரிக்கையில் படித்தேன். ஹாலிவுட் நிசப்த சினிமாவோட மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் D.W. கிரிஃப்த் கடைசி காலத்தில் பரம ஏழையாகி யாருக்கும் வேண்டாவதுன்னா ஹாலிவுட் திரைக்கல்ல அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாராம். அப்போ இந்த ஒன்றுமே இல்லாத ஜேசி டேனியல் தரித்திரவாசி ஆனதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் இவகிட்ட சொல்லுவேன். மலையாள சினிமாவோட சரித்திரத்தை சொல்கிறவங்களுக்கு பாலன் தான் மலையாளத்தில் வந்த முதல் சினிமா. அவங்களுக்கு உங்களையும் தெரியாது, விகதகுமாரனையும் தெரியாது. நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? பாலனுக்கு முன்னாடியே ஒரு சினிமா உருவாயிருக்குன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாம்? விகதகுமாரனோட ரீல்கள் எல்லாம் இப்போ எங்கே இருக்கு? யாருக்கும் வேண்டாத சினிமாவோட ஃபிலிம் சூழலுக்கு ஏது வேலை? அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. விகதகுமாரனுக்கு ஆதாரமாக இப்போ என் கையில் பாக்கி உள்ளது இது மட்டும்தான். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். அந்த ஆள் இப்படி ஒரு சினிமா எடுத்துருக்கலாம். மார்த்தாண்ட வருமாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சர்க்கார் ஆவணத்துல எல்லாம் பாலன் தான் மலையாளத்தில் முதல் சினிமா. டாக்கியாக இருந்தால் தானே எந்த மொழி சினிமான்னு நாங்கள் அங்கீகரிக்க முடியும். யாரோ ஒருத்தர் அரை படம் முழு படம்னு எடுத்து வச்சு நான் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சர்க்கார் ரெக்கார்டுகளில் விகதகுமாரன் பேரையும் சேர்க்கணும். இதுதான் மலையாளத்தோட முதல் சினிமான்னு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியணும். சார் மனசு வச்சு இதை பற்றி முதலமைச்சர்கிட்ட பேசணும். ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஆள் கையில் படத்தோட பிரிண்ட் இருக்கா? இல்லை இல்லை. இந்த ஒரு ஃபோட்டோவை நோட்டீஸ் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? சார் அவர் இப்போவும் உயிரோட தான் இருக்காரு. அதுக்கு யோ லூமியர் பிரதர்ஸ் உருவாக்கின சினிமாவையும் கேமராவையும் இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த சினிமாவை இப்போவும் பார்க்கலாம். பால்கேவோட ராஜா ஹரிச்சந்திராவும் பூனேல ஃபிலிம் ஆர்கேஸ்டில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது தெளிவாக கொண்டு வர சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். இருந்தாலும் சார் ஏன் இப்படி பிடிக்காத மாதிரியே பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைனாலும் ஒரு மலையாளி உருவாக்கின படம் தானே சார். என்ன விட உனக்கு என்ன இந்த நாடார் விஷயத்தில் இவ்வளோ ஆர்வம்? புரிஞ்சிருச்சு சார். சார் எதை மனசில் நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு இப்போ புரியுது. பிராமணரான T.R. சுந்தரத்தோட சினிமா இல்லை பாலன். அந்த வழியில் தான் நீங்கள்லாம் யோசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார்.